லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சிட்டோட் பக்கம் நெருப்பு எரியிற மாதிரி தெரியுது. அம்மா அம்மா அப்பா அகல்யா இங்க பாரு. எப்படி என்ன மாமா எப்படி இது எரியுது? தெரியல மாப்ள. முதல்ல தண்ணி எடுத்து ஊத்து அணைங்க. போங்க போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரங்க. ஐயோ 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 போச்சே, எல்லாம் போச்சே. என் குடும்பமே சேர்ந்து ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்ச போடுவீங்களாச்சே, எல்லாம் போச்சு. அத்தனையும் அநியாயமா எரிஞ்சு போச்சே. ஐயோ கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? காலையில கஸ்டமர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆரம்பிச்சு முத நெஞ்ச போடுவீங்களாச்சு. இப்படி அபசகுணம் பிடிச்ச மாதிரி அத்தனையும் எரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா யாரும் நம்மள நம்பி ஆர்டர் கொடுக்க மாட்டாங்கல்ல. போச்சு. ஐயோ எல்லாமே அழாதீங்க அத்தை. எல்லாம் புடவையும் பேக் பண்ணி சேஃபா தானே வச்சிருந்தோம். அதானே ஒண்ணுமே புரியலையே. நம்ம புடவையெல்லாம் பேக் பண்ணி சேஃப்டியா சிட் அவுட்ல வச்சோம். புடவைலாம் எப்படி இங்க வந்தது? இதுக்கு யார் தீ வச்சிருப்பாங்க? கடவுளே, எப்படி இந்த புடவைலாம் எரிஞ்சது? எப்படி இதுலலாம் நெருப்பு வந்ததுன்னு நீதான் சொல்லணும். இங்க நெருப்பு எப்படி வந்ததுன்னு கடவுள்லாம் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். சொல்லு ஆதிரா, எப்படி இங்க நெருப்பு வந்துச்சு? வேற எப்படிமா? இதோ இங்க தெரியாத மாதிரி நிக்கிறாங்களே என் மாமியார், இவங்க தான் நெருப்பு வச்சிருக்காங்க. இவங்க தான் உங்க எல்லார் மேலயும் பொறாமப்பட்டு பிசினஸ்ல நீங்க முன்னேற கூடாதுன்னு வயிற்றுச்சல் பட்டு இறக்கமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஏய் என்ன நீ? இவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா?
உங்களை தவிர வேற யாரு காரணமா இருக்க முடியும்? நீங்க தான் புடவைங்களுக்கு நெருப்பு வச்சிருக்கீங்க. நிறுத்த. என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் அம்மா மேல அபாண்டமா இப்படி ஒரு பழிய போடுவேன்? சாரி, நான் ஒண்ணு பழி போடல. நான் நடந்த உண்மையை தான் சொல்றேன். என்ன உண்மை சொல்லு, என்ன உண்மை? ஆமா, என் அம்மா தான் நெருப்பு வச்சாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு சொல்லு. எவிடன்ஸ் சொன்னா என்கிட்ட இல்ல, உங்க அம்மா கிட்ட தான் இருக்கு. ஏய், என்னடி உளறற? என்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? கொஞ்சம் கீழே குனிஞ்சு உங்க கால்ல ஒட்டி இருக்கிற சாயத்தை பாருங்க மாமியாரே. இப்படி ஏதாவது பிரச்சனை வரும் நான் யோசிச்சுதான் நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இங்க இருந்த புடவை பாக்ஸ சுத்தி கலர் சாயத்தை ஊத்திட்டு போனேன். அதோ நான் ஊத்தி வச்ச சாயம் அந்த இடத்துல ஃபுல்லா இருக்கு பாருங்க. நீங்க நெருப்பு வைக்கும் போது அதை சுத்தி நான் கொட்டி வச்சிருந்த கலர் சாயத்தை கவனிக்காம அதை மிதிச்சிட்டு கிச்சனுக்கும் ரூமுக்கும் போயிருக்கீங்க. வீட்டுக்குள்ள போய் கிச்சன் பக்கமோ உங்க ரூம் பக்கமோ பாருங்க. சாயத்தோட உங்க கால் தொட அப்படியே பதிஞ்சிருக்கும். அப்போ ஆதிரா சொன்ன மாதிரி நீங்க தான் புடவையில எல்லாம் நெருப்பு வச்சீங்களா? இல்ல, நான் வைக்கல. போய் சொல்லாதீங்க. நீங்க வைக்கலனா அப்புறம் எப்படி இந்த சாயம் உங்க கால்ல ஒட்டுச்சு? சொல்லு அகல்யா, நீ தான் நெருப்பு வச்சியா? உன் கால்ல இருக்கிற கலர் சாயத்தை பார்க்கும்போது எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நாங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ கிச்சனுக்கு போய் மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் எடுத்துட்டு வந்து புடவைகளுக்கு நெருப்பு வச்சிருக்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிச்சனுக்கு போய் மண்ணெண்ணை கேனியும் தீப்பெட்டியும் மறைச்சு வச்சுட்டு இப்ப எதுவும் நடக்காத மாதிரி ஒரு ரூமுக்கு போய் மறைஞ்சுக்கிட்ட. இதானே நடந்தது? பதில் சொல்லுடி. ஏன் அமைதியா நிக்கிற? சொல்லு. நீதான் நெருப்பு வச்சியா? ஐயோ, இல்ல, நான் இல்ல. ஐயோ, அது நான் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சிட் அவுட் பக்கமா வந்து கொஞ்சம் வாக்கிங் போனேன். அப்ப சாயம் கொட்டினது தெரியாம நான் அதை மிதிச்சிட்டேன் போல இருக்கு. அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு போய் அடுப்பெல்லாம் ஆஃப் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ரூமுக்கு போய் தூங்கிட்டேன். அதுக்காக நான் தான் நெருப்பு வச்சேன்னு ஆயிடுமா? நான் இங்க வந்து பாக்குறப்போ இங்க நெருப்பு எதுவுமே எரியல. புடவை பாக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எப்படியோ எரிஞ்சிருக்கு போல இருக்கு. பரவாயில்ல மாமியாரே, கையும் களவுமா மாட்டியும் ரொம்ப சாமர்த்தியமா சமாளிக்கிறீங்க. என்ன ஆதிரா, அதான் என் அம்மா அவங்க கால்ல எப்படி சாயம் வந்துச்சுன்னு விளக்கம் சொல்லிட்டாங்கல்ல. இன்னும் ஏன் அவங்க மேலே பழி போடுற? அதானே, எப்ப பார்த்தாலும் என் மேல பழிய போட்டுட்டே இருக்கா. இவ கிடக்குறா திருமாரா. வா, நம்ம போய் தூங்கலாம் வா. அத்தை நில்லுங்க. உங்க அம்மா தான் நெருப்பு வச்சாங்கிறதுக்கு ஆதாரம் உங்க கால்ல ஒட்டி இருக்கிற சாயம் மட்டும் இல்ல, என்கிட்ட இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு. சும்மா ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு என்னோட மொபைல்ல கேமராவை ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்டரை பதிவு பண்ணி இங்க சிட்டோக்குள்ள வச்சுட்டு போனேன். அந்த வீடியோல இங்க என்ன நடந்தது, யாரு நெருப்பு வச்சதுன்னு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. செக் பண்ணிடலாமா?
அடி பாவி, நீ இப்படி ஒரு கொடுமைக்காரியா? நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்காக இப்படி செஞ்ச? நீங்க இவ்ளோ கேவலமானவங்களா இருப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ச்சே. அப்படி என்ன அகல்யா உனக்கு எங்க மேல கோவம்? மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணிட்டியே. ஏமா இப்படி பண்ணீங்க? டேய், என்னடா காரணம் கேட்டுட்டு இருக்க? இதை எதுக்காக செஞ்சா, ஏன் செஞ்சான்னு எல்லாருக்கும் தான் தெரிஞ்சு போச்சே. இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ குடுறா. ரொம்ப சரியா சொன்னீங்க மாமா. இறக்கமே இல்லாம இப்படி ஒரு தப்ப பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உங்க அம்மா தான் நெருப்பு வச்சாங்கன்றது ப்ரூவ் ஆயிடுச்சுல. நீங்க போலீஸ் ஆபீசர் தானே? இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க சொல்லுங்க, சீக்கிரம் கொடுங்க. உங்க அம்மாக்கு தண்டனை கொடுத்துருமாரா? குடுறா தண்டனையா? டேய், என்னடா யோசிக்கிற? உங்க அம்மாவுக்கு தண்டனை குடுறா. தண்டனை குடுறா. ஏ, உன் அம்மாவுக்கு தண்டனை கொடுக்க மனசு வரலையா? சீக்கிரம் உங்க அம்மாவுக்கு தண்டனை கொடுங்க. போதும், நிறுத்துறீங்களா? இப்ப இவளுக்கு தண்டனை கொடுக்கறதுனால எரிஞ்சு போன புடவை எல்லாம் திரும்ப வந்துருமா? இல்ல இவதான் தெரிஞ்சுட்டு போறாளா? இப்ப நாம இவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா அத மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் நமக்கு வேற ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவா. எதுக்கு அது? விட்டு தள்ளுங்க. அது எப்படிமா விட முடியும்? ஆதிரா, வேண்டாம். இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். எல்லாரும் போய் தூங்குங்க, போங்க. என்னம்மா? அப்பா, அம்மா தயவு செஞ்சு போய் தூங்குங்க. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? தூ. ச்சே. நல்லாவே இருக்க மாட்டேன். ச்சே. உங்க அம்மாவை ஏன் அம்மா மன்னிச்சாலும் என்னால மன்னிக்க முடியாது. நீங்க உங்க அம்மாவுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். ஏய், என்னடி? அதான் உன் அம்மாவே விட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்கு இவனை ஏத்தி விட்டுட்டு இருக்க? நிறுத்துக்குமா. எனக்கு உங்க மேல கோவமா தான் இருக்கு. நீங்க ஏமா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? இவன் நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டா. இவன் வழியில போய் தான் இவனை தசை திருப்பணும். என்ன யோசிக்கிறீங்க? அடுத்து என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? அம்மா, அவளையே முறைக்கிறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? எல்லாம் உனக்காக தாண்டா திருமாறா. என்னது? எனக்காகவா? ஆமா, இந்த ஆதிராவும் இவ அம்மா சுபத்ராவும் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உன் பொண்டாட்டி சாருமதிய அகிலன் கூட சேர்ந்து ஓட வச்சாங்க. உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண இவளையும் இவ அம்மாவையும் என் அம்மா, அப்பா, சரண்யா, தமிழ் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் தறி பிசினஸ் ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உன்னை பத்தியும் உன் வாழ்க்கை அழிஞ்சத பத்தியும் அவங்க யாருக்குமே கவலை இல்ல. அதான் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு நான் இந்த காரியத்தை செஞ்சேன். இது தப்பா மாறா? நான் உனக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். அது தப்புனா நீ என்ன வேணாலும் எனக்கு தண்டனை கொடு. என்னால தாங்க முடியலையே.
இத்தனை நாளைக்கு அப்புறம் நாம மறுபடியும் புடவைங்களை நெஞ்சிருக்கோம். அந்த புடவைங்க மூலமா நாம இழந்த பேரையும் கௌரவத்தையும் திரும்ப எடுத்துடலான்னு தான் கஷ்டப்பட்டு பகலா தூங்காம சாப்பிடாம தறி ஓட்டி எல்லா புடவைகளையும் ரெடி பண்ணோம். ஆனா அத்தனையும் இப்படி தீயில கருகி போச்சு. என் வயித்துல பிறந்தவளே இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டாளே. இப்படி ஒரு கொடுமையை பண்ண அகல்யாவை சும்மா விட்டுருக்க கூடாது. நீங்க எதுக்குமா மன்னிச்சு விட்டீங்க? எனக்கு இன்னும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ செஞ்சது மன்னிக்கவே முடியாதது. பேசாம அகல்யாவை நானே அடிச்சு கொன்னுருவோம் போல இருக்கு. தமிழ் என்ன பேசிட்டு இருக்க? தாங்க முடியலமா. அவங்க செஞ்ச தப்புக்காக அட்லீஸ்ட் அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்டாவது கொடுத்திருக்கணும். ஆத்திரத்துல ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? சொந்த அக்கா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு. ஏன் அவன் அப்படி யோசிக்கிறதுல என்ன தப்பு? அகல்யா செஞ்ச குடும்பம் அப்படித்தானே இருக்கு. எந்த பொண்ணாச்சும் மனசாட்சி இல்லாம அப்படி ஒரு காரியத்தை செய்வாளா? எனக்கு அவன் மேல கொலவெறியும். ஐயோ அப்பா, தமிழ் தான் சின்ன பையன், உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ பேசுறானா? நீங்களுமா? நடந்தது நடந்துருச்சு, என்னாலையும் தாங்க முடியலதா. ஆனா என்ன பண்றது? இதெல்லாம் விதின்னு நினைச்சு எல்லாரும் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அமைதியா இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? பிரச்சனை இதோட முடியல சுபத்ரா. புடவை ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் எல்லாம் காலையில இங்க வந்து புடவைங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது? குடும்பத்தோட அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க வேண்டியது. அதுக்கு பதிலா செத்து தொலைக்கலாம். ஐயோ என்னங்க? அப்பா, ஐயோ அப்பா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. காலையில கஸ்டமர் வந்து கேட்டா நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எல்லாரும் இந்த பேச்சை இதோட விட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. தமிழ் போப்பா, போய் தூங்கு. தமிழ் போப்பா. அம்மா, உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் இந்த மாதிரி எத்தனையோ சோதனையை பார்த்திருப்பீங்க. அது மாதிரி இதுவும் கடந்து போயிடுமா? காலையில பாத்துக்கலாம். இப்ப எதுவும் யோசிக்காம தூங்குங்கம்மா. அப்பா, நீங்களும் தூங்குங்க. சாரதா, அழாதம்மா. அழாதம்மா. என்ன நடந்தாலும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். அவங்க நாளைக்கு வந்தா என்ன பதில் சொல்லணுமோ சொல்லிக்கலாமா? அதை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, அழாத.
என்னங்க, அந்த கஸ்டமர் கிட்ட இன்னைக்கு தான் புடவைய டெலிவரி பண்றதா சொல்லியிருந்தோம். இப்ப அவங்க வந்துருவாங்க. வந்ததும் புடவை ரெடியான்னு கேட்பாங்க. நாம என்னங்க பதில் சொல்றது?